டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட லீக் போட்டிலாம் முடிஞ்சு பிளே ஆஃப்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிளே ஆஃப்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் டீமுக்கும், கேகேஆர் டீமுக்கும் நடந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீம் வந்து சூப்பரா வின் பண்ணி ஃபைனல் போயிட்டாங்க. இந்த குவாலிஃபயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எலிமினேட்டர் ஆரம்பிக்கும். அந்த எலிமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா, பெங்களூர் டீமும், ராஜஸ்தான் டீமும் மோதுனாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த பெங்களூர் டீம் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச வந்து லாஸ் பண்ணி டோர்னமெண்ட்ட விட்டு வெளில போயிட்டாங்க. ராஜஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா ஒரு 5, 6 மேட்ச் தோத்துட்டு, இந்த எலிமினேட்டர்ல ஒரு கம்பேக் குடுத்து வின் பண்ணிட்டு, குவாலிஃபயர் 2க்கு போயிட்டாங்க. இது எதனால பெங்களூர் டீம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க? எதனால ராஜஸ்தான் டீம் இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, முழுசா இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இந்த மேட்சோட டர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ன்னு நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அந்த டீம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாரி இந்தியன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அந்த டீம் சூப்பரா இருக்கும். அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் யாருப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, யாருமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது ஓவர்சீஸ் பிளேயர்ஸு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, குறிப்பா மேக்ஸ்வெல். நான் ஏன் மேக்ஸ்வெல்ல குறிப்பிட்டு இந்த இடத்துல குறிப்பா சொல்றேன்ட்டு நான் அடுத்து சொல்றேன். டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 172 ஆர்சிபி டீமோட ஸ்கோரு. 173 அடிச்சா வின்னிங். ஆனா அந்த 173 ரன்ன அவங்க 19 ஓவர்லயே அடிச்சுட்டாங்க. அந்த 19 ஓவர்லயே அடிச்சதுக்கு காரணமே அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பும், அடுத்து வந்த மிடில்ல ரியான் பராக், ஹெட்மயரோட பேட்டிங்கும் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த முக்கியமான மேட்ச்ல முக்கியமா விளையாண்ட பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரியான் பராக், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். 2 யங் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மேட்ச செம்மையா கொண்டு போனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ன்னு சொல்ற சஞ்சு சாம்சனும் சரி, அதுக்கடுத்து இந்த துருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா, போன சீசன் ஃபுல்லாவே நல்லா விளையாண்டாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஹெட்மயர் ஓரளவுக்கு டீசென்ட்டா விளையாண்டாரு. ஆனா லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, விக்கெட்ட விட்டாரு. அது கொஞ்சம் பிரஷர் ஆயிருச்சு ராஜஸ்தான் டீமுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான ஹெட்மயரும், சஞ்சீவ் சாம்சனும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாறுனாங்க. ஆனா அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 2 கேட்ச் விட்டாலுமே, ஃபீல்டிங்கும் அவங்க தரமா பண்ணாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாரி தான் ஆர்சிபி டீமு. எந்த ஒரு நல்லதுமே அவங்களுக்கு நல்லா நடக்கவே இல்ல. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பாவம். என்னைய கேட்டா எனக்கு ரொம்ப, ரொம்ப ஒரு மெயினான வருத்தம்னு தான் சொல்லணும் ஆர்சிபி டீம் மேல. அவங்க நல்லா டீம் செட் பண்ணி, நல்லா விளையாண்டு, இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து உள்ள வந்து யாருமே எதிர்பார்க்கல. இவங்கலாம் உள்ள வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஏன் நம்ம வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். ஆர்சிபி டீம் வெளிய போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளும் கூட எதிர்பார்க்கல. தொடர்ந்து 6 மேட்ச் அவங்க வின் பண்ணா மட்டும் தான் உள்ள. 6 மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்க்கல. ஆனா யாருமே நெனச்சு பார்க்க முடியாத கம்பேக் அவங்க குடுத்து, சூப்பரா அந்த மேட்ச வின் பண்ணி, இந்த மேட்சுக்கான முன்னாடி மேட்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் அழகா வின் பண்ணி, அவங்க எலிமினேட்டர் வந்தாங்க. எலிமினேட்டர்ல என்னான்னு தெரியல. இதே மாரி தான் அவங்க 2022ன்னு நெனைக்கிறேன். ஆமா 22ல இதே ராஜஸ்தான் டீம்ல குவாலிஃபயர்ல அடி வாங்குவாங்க. லக்னோ கிட்ட வின் பண்ணிட்டு, எலிமினேட்டர் லக்னோ கிட்ட வின் பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபயர் 2 வந்து ராஜஸ்தான்ட்ட அடி வாங்குவாங்க. அதே மாரி இந்த சீசனும் பார்த்தீங்கன்னா, சென்னை கிட்ட வின் பண்ணிட்டு, ராஜஸ்தான்ட்ட அடி வாங்கிட்டாங்க எலிமினேட்டர்ல. இப்ப குவாலிஃபயர் 2ல ராஜஸ்தானும், சன்ரைசர்ஸ் டீம் மோதப்போறாங்க. இதுல வின் பண்றவங்க ஃபைனல்ல கொல்கத்தாவ சந்திக்க போறாங்க. இந்த இதெல்லாம் விட்டுட்டு, நம்ம வந்து மேட்சோட மெயினான விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்சோட மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸு. நான் ஏன் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ சொல்றேன்னா, பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் அந்த டீம் வந்து வின் பண்ணும். பிளேயர்ஸ் நல்லா அவங்க டீம்ம நல்லா கொண்டு போயிட்டு, அவங்க ஓன் டீம் மாரி விளையாடணும். என்னைய கேட்டா, நான் வந்து ஏன் இப்படி சொல்றேன்னு, நீங்க யாரும் எதுவும் நெனச்சுக்க வேணாம். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றதுல ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றது என்னன்னா, அவங்க ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இருந்தாலும் சரி, ஒரு இந்தியன் பிளேயரா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க சொந்த நாட்டுக்கு விளையாடுறத விட, ஒரு படி மேல தான் அவங்கள நம்பி எடுத்த பிரான்சைஸ் டீமுக்கு விளையாடணும். ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ரீசன் தான். நீங்க உங்களோட தாய் நாட்டுக்கு விளையாடும்போது, உங்கள வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்குமே உங்களோட ஓன் கண்ட்ரிக்கு விளையாடணுன்ற ஒரு எண்ணம், நல்லா விளையாடணும். ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும். நம்ம நாட்ட நம்ம தோற்கடிக்க கூடாது. அப்படின்ற ஒரு எண்ணத்துல நீங்க விளையாடுவீங்க. ஆனா, அதுவே நீங்க ஒரு பிரான்சைஸ் டீம்க்கு விளையாடும்போது, அந்த மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரல. அது நான் வரலன்றத விட, வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த மாரி ஒரு எண்ணம் ஏன் வரணும்னு கேட்டீங்கன்னா,
உங்கள நம்பி, உங்க மேல நம்பிக்கை வச்சு, மத்தவங்களோட போட்டி போட்டு, "நீங்க தான் எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மேல நம்பிக்கை வச்சு, உங்கள டீம்ல எடுக்கிற பிரான்சைஸ் வந்து, உங்க உங்களோட ஓன் டீம்ம விட சிறந்தவங்க தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க ஓன் டீம் வந்துட்டு, உங்கள டீம்ல செலக்ஷன் பண்ணி, இவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படின்றது எடுக்கிறவங்க. ஆனா, உங்களோட பிரான்சைஸ் பார்த்தீங்கன்னா, மத்த டீம் கூட போட்டி போட்டு, எனக்கு இந்த பிளேயர் குடுத்தா, இந்த பிளேயர் எனக்காக நல்லா விளையாடுவாருன்னு சொல்லிட்டு, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறவங்க. என்னைக்குமே ஒருத்தங்க நம்ம மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா, அந்த நம்பிக்கைய நம்ம வந்து சிதற விடக்கூடாது. நான் நான் வந்து குறிப்பிட்டு நான் இவர மேக்ஸ்வெல்ல தான் சொல்றேன்னுலாம் நீங்க நெனைக்க வேணாம். நான் வந்து பொதுவா சொல்றேன். ஒரு இந்தியன் பிளேயரா இருந்தாலுமே சரி, அவங்க இந்த டீம்ட்ட விளையாண்டாங்க அப்டின்னா, அந்த எந்த ஓன் கண்ட்ரிக்கு விளையாடுறாங்களோ, இல்ல பிரான்சைஸ் கண்ட்ரிக்கு விளையாடுறாங்களோ, பிரான்சைஸ் டீம்க்கு விளையாடுறாங்களோ, அவங்களோட முழு இன்வால்வ்மென்ட்ட அந்த டீமுக்காக அவங்க குடுக்கணும். அதுதான் அந்த டீமுக்கு செய்ற நன்றி கடன் அவங்களுக்கு. அவங்க வந்து நம்மள அவங்களோட பணத்த போட்டு நம்மள டீம்ல வாங்கி, நம்ம விளையாடுவோன்ற நம்பிக்கையில அவங்க டீம்ல எடுத்துட்டு, ஆனா அவங்க நம்மளால விளையாட முடியலன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு பயங்கரமான வருத்தம் அளிக்கும். அந்த வருத்தத்த நம்ம குடுக்கக்கூடாது. இத வந்து நம்மளோட ஓன் கண்ட்ரிக்கு நம்ம குடுப்போமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குடுக்க மாட்டோம். அங்க அங்க நல்லா விளையாடுவோம். ஒரு சில மேட்ச் நல்லா விளையாட மாட்டோம். இங்க நல்லா விளையாடுவோம். ஒரு சில மேட்ச் நல்லா விளையாட மாட்டோம். இந்த மாரி ஒரு எண்ணத்த அந்தந்த டீம் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்தந்த பிரான்சைஸ்க்கு அவங்க பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. இத பெஸ்ட்டா பண்ணவரு பார்த்தீங்கன்னா, டேவிட் வார்னர். அவரு சன்ரைசர்ஸ்ல இருந்தவரையிலுமே கன் மாரி இருந்தாரு. அவரு மாரி ஒரு பிளேயர் சன்ரைசர்ஸ் வந்து இழந்தது வந்து சன்ரைசர்ஸ் பண்ண தப்பு தான். அந்த அளவுக்கு சூப்பரா விளையாண்டாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெங்களூருக்கு கிறிஸ் கெயில் இருந்தாரு. சென்னைக்கு மைக்கேல் எஸ்ஸியும், மேத்யூ ஹெய்டனும் இருந்தாங்க. நெறைய பிளேயர்ஸ் அந்த மாரி இருக்கிறாங்க. அந்த மாரி ஒரு லாயல்ட்டியோட அவங்க விளையாண்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த டீம் வந்து கப் அடிக்கும். நான் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்தந்த டீமுக்காக பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க. சாரி ஏபிடி வில்லியர்ஸும் சொல்ல மறந்துட்டேன். ஏபிடி வில்லியர்ஸ் இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஷேன் வார்னே கப் அடிச்சு குடுத்தாரு. ஷேன் வார்னே, ஆடம் கில்க்ரிஸ்ட் கப் அடிச்சு குடுத்தாரு. இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம். ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குது இந்த மேட்ச் பார்த்து இது எனக்கு. பார்க்கலாம். நாளைக்கு வந்து நான் ஆர்சிபி டீம் பத்தி ஃபுல்லா நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே பாய்.